அதிக செய்வின தாக்குதல் அதிகமானது முஸ்லீம் மதத்துக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோடி தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிட்டா தான் பலன்னு சொல்லிடுறாங்க. கேது கிறிஸ்டியனை குறிக்கும், ராகு என்பது முஸ்லீமை குறிக்கும், மீதி இருக்கிற 7 கிரகமும் இந்துவை குறிக்கும். நீங்கள் கிறிஸ்டியனுக்கு ஜீவசமாதி தான் குலதெய்வம், முஸ்லீமுக்கும் ஜீவசமாதி தான் குலதெய்வம், நம்மளுக்கு ஜீவசமாதி நம்ம குலதெய்வம். அந்த குலதெய்வத்தோட பூஜை கிட்டத்தட்ட 614 விதிமுறை இருக்கு. குலதெய்வத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. ஐயனார் 64 பேர் ஐயனார் அழைச்சா ஐயனார் வந்து அந்த ஐயனாருக்கு உண்டான பூஜைங்கிறது பண்ணணும். நீங்கள் குலதெய்வத்துக்கு மண்ணை கொண்டு வந்து வைக்கிறீங்க, இங்கே வீட்டில் தீட்டு படிச்சு என்ன பண்ணுவீங்க? குலதெய்வத்துக்கு தீட்டுப்பட்டதாக அர்த்தம். அப்போ குலதெய்வம் ஆப்போசிட்டாக வேலை செய்யுமே செய்யாதா? ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை மண்ணை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே குலதெய்வத்துக்குன்னு ஒரு சில பூஜை இருக்குது, அதை செஞ்சதுக்கு முன்னாடி தான் மண்ணை கொண்டு வரணும். சும்மா கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம விளக்கு போட்டோம்னா வேலையாயிடாது. இப்போ வந்து நமக்கு குலதெய்வங்கள், இப்போ இந்துக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களோட குலதெய்வம் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் அவங்களுக்குமே வந்து குலதெய்வங்கள் இருக்கா? அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் தமிழ் மாநில பாரம்பரிய வள்ளுவர் குல ஜோதிட சங்க பேராசிரியர் டாக்டர் KV ஸ்ரீ ரவிச்சந்திரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் மேடம். இப்போ டெய்லியுமே கோயிலுக்கு போறவங்க இருப்பாங்க, டெய்லியுமே பூஜை புனஸ்காரம் பண்றவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் இந்த செய்வினை தோஷம் பாதிப்பு ஏற்படுத்தும். கோடி தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிட்டா தான் பலன்னு சொல்லிடுறாங்க. குலதெய்வத்தை கும்பிட்டாலும், நான் சொல்றது குலதெய்வத்தை கும்பிட்றவங்க குலதெய்வம் வேலை செய்யணும், குலதெய்வம் வேலை செய்யணும். அவங்களுக்கு வேலை செய்தே இல்லையேங்கிறது ஒன்று இருக்குதுங்க. நீங்கள் ஊர் தெய்வம்னு ஒன்று இருக்குது, அது ஊருக்குள்ளே இருக்கிற தெய்வம். வர தெய்வம்னு ஒன்று இருக்குது, அது தாயினுடைய குலதெய்வம். குலதெய்வங்கிறது அது தந்தை வகையிலிருந்து வரக்கூடிய தெய்வம். எல்லை தெய்வம்னு ஒன்று இருக்குது. நம்ம வீட்டிலிருந்து எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வம் எல்லை தெய்வம்னு ஒன்று இருக்குது, இஷ்ட தெய்வம் இருக்குது. இந்த 5 ஆலயங்களுக்கு சென்று இவங்க சாமிக்கு துணி எடுத்து தரணும், ஆடை எடுத்து கொடுத்து மாலை மரியாதை செய்து அந்த குலதெய்வம் ஜொலித்தால் இந்த 5 தெய்வங்களும் இவங்க வணங்கி வந்தால் சிறப்பாக இருக்கும். ஊர் தெய்வங்கிறது அந்த ஊரில் சுப்ரீம் கோர்ட் மாதிரி அந்த தெய்வம். அவருக்கு மீறி அங்கே பெரியாள் கிடையாது, அவருக்கு கட்டுப்படுத்த நடக்கணும். இவங்க அவருக்கே கட்டுப்படாமல் பல கோயிலுக்கு போய் சாமி விட்டாங்கன்னா என்ன புண்ணியம் கிடைக்கும்? நம்ம வீட்டில் இருக்கிற தாய் தந்தையை முதல் வணங்கணும் இல்லையா? நீங்கள் எங்கே போய் நீங்கள் யாருக்கு என்ன புண்ணியம் செஞ்சாரு, தாய் தந்தைக்கு செய்கிற புண்ணியங்கிறது பெருசு இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ இது வந்து இந்துக்களுக்கு மட்டுமா இல்லை இந்த கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் இவங்களுக்கும்? ஏன்னா மற்ற மதத்தினரும் இங்கே தானே இந்த மத பிரிவுகள்லாம் இருக்குது, ஆனால் மனுஷங்க எல்லாருமே ஒன்று தானே. அப்போது இந்த மாதிரியான செய்வினை தோஷம் மற்ற மதங்களையும் எந்த அளவுக்கு இருக்கா? அவங்களுக்கும் அந்த பாதிப்புகள்லாம் வருமா, இல்லை அவங்களுக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லையா? இதை எப்படி பார்க்குறது? நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா கேது என்பது கிறிஸ்டியனை குறிக்கும், கேது கிறிஸ்டியனை குறிக்கும். ராகு என்பது முஸ்லீமை குறிக்கும், மீதி இருக்கிற 7 கிரகமும் இந்துவை குறிக்கும். நீங்கள் கிறிஸ்டியனுக்கு ஜீவசமாதி தான் குலதெய்வம், முஸ்லீமுக்கும் ஜீவசமாதி தான் குலதெய்வம், நம்மளுக்கு ஜீவசமாதி நம்ம குலதெய்வம். நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மா பூரா வழி இருக்கிற இடம் வந்து நம்ம ஜீவசமாதியில் தான் இருக்கிறாங்க, அந்த குலதெய்வங்கிறது அங்கே இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அர்த்தமா இது எல்லாத்துக்குமே, அது சாதி மத பேதமெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாத்துக்குமே வேலை செய்யும். 3 குலம். சூரிய குலம் என்பது இந்து, நட்சத்திர குலம் என்பது அவங்க நட்சத்திரத்தை வச்சு தான் கும்பிடுவாங்க, அது கிறிஸ்டின். அதே வேளை சந்திர குலம் என்பது அவங்க பிறை பார்த்து கும்பிடுவாங்க, அது முஸ்லீம். இந்த 3 குலம் இருக்குதுங்க. இந்த 3 குலத்துக்குமே செய்வன பேசு. இதில் பெரியாள் சின்னாலெல்லாம் கிடையாது, கட்டாயம் பேசு. எந்த மதம்ன்றது ஒரு பிரிவினை இல்லைன்றது தான் உங்கள் பாயிண்ட்டு. எந்த மதமாக இருந்தாலும் இந்த செய்வினை தோஷம் இருக்கும், கண்டிப்பாக பேசுங்க, கட்டாயமாக பேசுவோம். இதை தடுப்பதற்கு நீங்கள் எல்லா காலத்திலையுமே நீங்கள் வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்காரு, USA UK இருக்காங்க, அங்கேயும் செய்வனை பாதிச்சிருது இல்லையா? இங்கேருந்து அங்கே யாரும் பார்த்துருக்கேன் நான். ரெகுலர் எனக்கு USA UK கிளைண்ட் தானே. நைட்டு ஒரு 6 மணிக்கு வந்தால் சாயந்தரம் 7 மணிக்கு வந்தால் நைட் 12 மணி வரைக்கும் பார்த்துருக்கேன் டெய்லியும்.
ஓ, அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி அங்கேயும் இருக்குதல்ல. அதெல்லாம் வைக்கிறதுக்குலாம் யாருக்கு சார் டைம் இருக்குது? நான் உண்மையாகவே இது அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் தான். ஆனால் எனக்கு உண்மையாகவே கேட்கணும், யாருக்கு அந்த அளவுக்குலாம் டைம் இருக்குது? இன்னொருத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இங்கே டைம் இல்லை. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஒரு குடும்பத்தில் போகிறாங்க, ஒரு சொத்து எனக்கு வேணும், சொத்து பிரச்சனை. அண்ணன் தம்பி இருக்கிறாங்க வைங்களேன், எனக்கு சொத்து அவருக்கு வேணும், அண்ணன் சொத்து வேணும் தம்பி வைக்கிறதா, தம்பி சொத்து வேணும் அண்ணன் வைக்கிறதா, அண்ணனும் தம்பி ஒத்துமையாக இருந்தால் அண்ணன் சம்சாரமாக தம்பி சம்சாரமாக வைக்கலாமே இல்லையா? இதுதான் அதனுடைய அர்த்தம். ஃபைன் சார். இப்போது இந்துக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா கோவிலுக்கும் போகிறதும், இல்லை விளக்கேற்று அப்படின்னு சொல்கிறதும், தானங்கள் பண்ணு அப்படின்னு சொல்கிறதும் இங்கே தொடர்ந்து ஒரு பரிகாரமாக பார்க்கப்படுது இல்லை? இது மற்ற மதத்தினருக்கு எப்படி சார் பொருந்தும்? மற்ற மதத்துக்காரங்க தான் இங்கிட்ட நிறைய பண்ணுறாங்க. நம்ம இந்து காட்டில் கிறிஸ்டின் அதிகம் பண்ண மாட்டாங்க, முஸ்லீம் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. செய்வினைக்கு அதிக செய்வினை தாக்குதல் அதிகமானது முஸ்லீம் மதத்துக்கு தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் அதிகம். நீங்கள் எந்த முஸ்லீம் வேணாலும் கேட்பாருங்க, செய்வினைன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்துக்குவாங்கிறத காட்டில் இயல்பாக அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க அவங்க. அது காரணம் செய்வினை காரகன் ராகு என்பது முஸ்லீம் மதத்தை குறிக்கும். புரியுதுங்களா? கேது என்பது அது ஒரு வித்தியாசமானது, டிஃப்ரெண்டானது. புரிஞ்சுதுங்களா? அது ஒரு மதங்கிற ஒரு விஷயங்கிறது மட்டும் இல்லாமல் அது கிரகமாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் மதமாக சொல்லலை, கிரகமாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஜோதிடர், அதனால் நீங்கள் வந்து அதை நான் இந்த மாதிரி கிரகமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இருக்கிற முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பெருசாக இதில் மாதிரிலாம் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க இல்லை சார்? அப்போ அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு செய்வினை தோஷம்லாம் எப்படி பாதிச்சதுன்னா அதுலேருந்து அவங்க எப்படி வெளில வருவாங்க? அதாவதுங்க, நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் சாமி வரம் கொடுக்கணும்னு கொடுக்கல, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் இறைவன் வரம் கொடுத்துக்கலாம். சாமி எவ்வளவு தூரம் தவறாக பேசுகிறாங்களோ அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. சாமி நிறைய கும்பிட்டவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா? கிடையாது. ஒரு மனிதன் ஜோதிடத்தில் முதல் பாடலே ஜனனே சென்ம சௌக்கியனாம், வர்த்தனே நீர் குல சன்பதாம், பதவி முன்பூர்வ புண்ணியனாம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனிதன் ஜனனமாகி பிறந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அவருடைய முன் ஜென்ம பூர்வ புண்ணியத்துக்கு தக்கவாறு இந்த ஜென்மத்தில் எடுக்கிறார். இப்போ முன் ஜென்ம பூர்வ புண்ணியத்தில் ஒரு தவறான நிலைகளை அனுபவித்து வந்திருந்தால் இப்போ அதே கட்டாயமாக அனுபவிக்க பிறந்திருக்கார் என்று அர்த்தம். இப்போ இவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி கண்டிப்பாக வருங்க. நீங்கள் ஒரு வேளை வந்து என்னென்னா சாமி கடவுள் மதம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கும்பிட்டுருக்கிறவங்க அவங்கள விட்டுறலாம், அவங்க வீட்டுக்கு பாதிப்படலாம் இல்லைங்களா? ஓ, பாட்டன் சொத்து பேரனுக்கு பங்கு, பாட்டன் சொத்து பேரனுக்கு பங்கு, பாட்டன் செஞ்ச பாவத்தில் பேரனுக்கு பங்கு இருக்குமே இருக்காதுங்களா? அதனால் அவங்க செய்கிற நிலை நம்மளோட போயிடுச்சுன்னு நினச்சிடக்கூடாது. அது கட்டாயமாக ஆண்டவன் அதற்குரிய வச்சிருப்பான். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறது இதுதான். இப்போ வந்து நமக்கு குலதெய்வங்கள், இப்போ இந்துக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களோட குலதெய்வம் என்னன்றது நம்ம எல்லாருமே தெரியும். அதே மாதிரி இந்த கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் அவங்களுக்குமே வந்து குலதெய்வங்கள் இருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது. நான் அப்பளவே சொன்னேன் உங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. கிறிஸ்டியனுடைய சீவ ஜமாதி தான் அவங்களுக்கு குலதெய்வம். அதே வேளை இது முஸ்லீமுக்கு சீவ ஜமாதி தான் குலதெய்வம், நம்மளுக்கு சீவ ஜமாதி தான் நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா தங்கியிருக்கிற இடம் தான் குலதெய்வம். குலதெய்வம்னு பேர் தானே தவிர இந்த குலத்துழுதித்த ஒரு பெரியவர் அவரு தான் அந்த சுப்ரீம் கோர்ட் மாதிரி குலதெய்வங்கிறது. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அண்ணன் தம்பிக்கோ பங்காளிகளுக்குள்ள சண்டை வச்சுன்னா குலதெய்வத்து கோயிலில் போய் உட்கார்ந்து பேசுவாங்க. ஆமாம், அவங்க பேச்சுக்கு உடன்படலைன்னா பூ கட்டி போடுவாங்க. இது வந்து நீ ஏற்றுக்கணும் இல்லைன்னா விட்டுறோன்னு போடுவாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து படத்தில் தான் சார் பார்த்துருக்கோம். உண்மையே ரியல் லைஃப்பில் கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக. அதாவது இப்படி போடுவாங்க. போட்டு அந்த பூ என்ன கொடுத்தோ அதை வந்து எடுத்துகிட்டு அந்த குலதெய்வம் சொன்ன வாக்காக எடுத்துகிட்டு முடிச்சுக்குவாங்க. இன்றைக்கி நம்ம கோர்ட்டு கேஸு அங்கே அலையிறோம் இல்லையா? அந்த வேலையெல்லாம் இடமே இல்லாத அளவுக்கு தான் குலதெய்வத்தை தமிழன் வச்சாங்க. குலதெய்வத்துக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படின்றது உண்மையாகவே இதை கேட்கும்போது நிறைய பேர் இப்போவே குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி போயிடுவாங்க சார். ஏன்னா முதல்ல குலதெய்வத்தை நம்ம பார்த்துட்டா மற்ற எல்லா பிரச்சனையுமே வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன மாதிரியான ஒரு பூஜைகள் நம்ம இந்த குலதெய்வத்துக்கு பண்ணால் ரொம்ப சிறப்பு சார்? பூஜைகள் வந்துங்க, அதான் நான் சொன்ன மாதிரி சைவப்படையில் அசைவப்படையில், அது அந்த சாமி என்ன படையில் வச்சிருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குலதெய்வத்தினுடைய பூஜையை நம்ம செய்யணும். ஓகே, அப்படி செய்கிற போது நல்லாயிருக்கு. அதில் குலதெய்வத்தோட பூஜை கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுங்களா, 614 விதிமுறை இருக்குது. 614 விதிமுறை இருக்குது. இது ஒரு எளிமையாக சொல்லிட்டு போகிற விஷயங்கிறதல்ல. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் குலதெய்வம் 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 அப்படி செஞ்சாலே இதெல்லாம் கிடையாது. குலதெய்வத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது.
ஐயனார் 64 பேர் ஐயனார் அழைச்சான். ஐயனார் வந்து அந்த ஐயனாருக்கு உண்டான பூஜைங்கிறது பண்ணணும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, செய்வினைங்கிறது பாம்பு. இப்போ அந்த குலதெய்வ பூஜை பண்ணிவிட்டு இந்த செய்வினைங்கிறது பாம்பு, அதுதான் ராகு. இந்த பாம்பு எந்தெந்த சாமி வச்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்தால் முடிச்சு போயிரு. உதாரணமாக பாருங்கள், விநாயகர் பாம்பை தன்னுடைய வயிற்றில் கட்டியிருப்பார், முருகர் தன்னுடைய பாதத்தில் வச்சுருப்பார் பாம்பை. அதே வேளையில் இது கருப்பராய சாட்டையாக பிடிச்சிருப்பார், சிவபெருமான் தன்னுடைய கழுத்தில் போட்டிருப்பார். அதே வேளை நாராயண மெத்தையாகவே போட்டு படுத்திருப்பார். அம்பாள் கூட அம்பாளும் குடையை வச்சுருப்பாங்க, குடையாக வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த பாம்பு. இந்த பாம்பு எந்த தெய்வத்திட்ட இருக்குதுங்கிறத பார்த்து, இவங்களுக்கு அந்த ராகு நாள் செய்வனை எங்கே பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத பார்த்து, குலதெய்வம் ப்ளஸ் இந்த தெய்வங்கள் எது வருதுங்கிறத பார்த்து பரிகாரம் தரணும். நாங்கள் மேக்ஸ் தான் ரொம்ப டஃப்னு நினச்சோம் சார், கணக்கு பாடம் எழுதுறது தான் ரொம்ப டஃப்னு நினச்சோம். அதை விட இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து அதை கால்குலேட் பண்ணி சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு இதுவாக இருக்கும்ல. உண்மையே நீங்கள் பெரிய விஷயம் தான் பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரியான ஒரு இதங்கள்லாம் கண்டுபிடிச்சி பண்ணுறது. ஃபைன் சார், இப்போது நீங்கள் இந்த பூஜை விதிமுறைகள் இவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதில் வந்து இல்லை இப்போ என்னோடய குலதெய்வம்லாம் ஊர் விட்டு தாண்டி எங்கேயோ இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நான் அந்த குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் போக முடியும். அது மாதிரி நான் போயிட்டு வந்தால் கூட அது ஒரு ஏற்புடையதா? அப்படி பார்த்தா வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கூட வர முடியறதில்லை. அவங்க 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்க கூட வருவாங்க. அப்போ வந்து சாமி விட்டு போகிறாங்க இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, எத்தனை காலம் நம்ம அனுதினமாக குலதெய்வத்தை வேண்டி வந்தாலே போதும், ஒன்றும் நினச்சிக்கிட்டாலே போதும், நினைச்சு சாமி விட்டாலே போதும். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை ஆண்டவன். அதனால குலதெய்வத்தை நினைச்சாலும் அது நம்மளுக்கு முக்தி மோட்சத்தை எல்லாத்தையுமே தரும், வேணுங்கிறதெல்லாம் தரும். ஆனால் நம்ம அதை நினைக்கிற முறை சரியா நினைக்கும். என்ன நினைக்கிற முறைன்னு நீங்கள் சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் டெய்லி காலைல எழுந்தோடனே என்னோட குலதெய்வ படத்துக்கு முன்னாடி நான் விளக்கு ஏற்றுறேன், அது போறாதா? குலதெய்வ கோவில்லேருந்து மண் எடுத்து கட்டி நான் அதை எங்கள் வீட்டில் குலதெய்வ சாமி பக்கத்தில் வச்சுருக்கேன், அது போறாதா? இதை தாண்டி நீங்கள் என்ன விதிமுறைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு ஏதாவது ஒரு பெரிய விஷயம் இருக்குமோ அப்படின்னு மக்கள் மனசில் ஒரு குழப்பம் ஏற்படாதா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் குலதெய்வத்தை மண்ணை கொண்டு வந்து வைக்கிறீங்க, இங்கே வீட்டில் தீட்டு படிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? குலதெய்வத்தை தீட்டுப்பட்டதாக அர்த்தம். அப்போ குலதெய்வம் ஆப்போசிட்டாக வேலை செய்யுமே செய்யாதா? ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை மண்ணை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே குலதெய்வத்துக்குன்னு ஒரு சில பூஜை இருக்குது, அதை செஞ்சதுக்கு முன்னாடி தான் மண்ணை கொண்டு வரணும். சும்மா கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம விளக்கு போட்டோம்னா வேலையாயிடாது. அப்போ நம்ம விளக்கு போடுறதுங்கிறது நம்ம வீட்டை வந்து ஒரு வெளிச்சப்படுத்துறதற்கு, வீட்டை வந்து ஒரு லட்சுமி கடாட்சமாக வச்சுக்கிறது, வீட்டில் வந்து இருளண்டாமல் ஒளியோடு இருக்கணுங்கிறது தான் போடுறது. குலதெய்வத்துக்காக போடுறீங்கன்னா நம்மளாம் சொல்லிக்கிறோம், அவ்வளோதானே தவிர வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, மழை பெய்யுது, அந்த மழை தண்ணி கீழே விழுகுது, அது எதன் மேலே படாத ஒரு நல்ல அகலமான பாத்திரம் வச்சு தண்ணி பிடிக்கிறீங்க. அந்த தண்ணியை எடுத்தீங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் வரும். அதை நீங்கள் வீட்டில் வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து வீட்டுக்குள்ளார அந்த மழை தண்ணி தெளிச்சுட்டு பாருங்கள், அற்புதமான சக்தி வீட்டில் வேலை செய்யும், அருமையாக வேலை செய்யும். அந்த மழை தண்ணியை பிடிச்சி வீட்டுக்குள்ளே தெளித்து அதை தொடச்சி தெளிச்சுட்டா நல்லாயிருக்கும். உதாரணமாக மேசன் வைங்க, மேச ராசி மேச லக்கணம் அப்படி வச்சுங்க. அவங்க வீட்டில் மழை பெஞ்சால் கட்டாயமாக தண்ணி வீட்டுக்குள்ளே வரும். ஒன்று சாரல் அடிச்சு வரும், சென்னல் வெளியில் சாரல் அடிச்சு வரும், ஏதோ ஒரு வக்கு ஒழுகு. இது மேச ராசி மேச லக்கணத்துக்கு பிறந்து எல்லாத்துக்கும் பிறந்தமா? உங்களது என்ன ராசி? மேஷ ராசி. நான் சொல்கிறது சரியாக இருக்குதே இல்லையா? ஆமாம், கரெக்டாக இருக்குதே இல்லைங்களா? அதான் பாயிண்ட், புரியுதுங்களா? இப்போ இது இப்படி வரும். அந்த காலத்தில் மேசராசியாக இருந்தால் வவ்வால் வீட்டுக்கு வரும். வவ்வால் பார்த்துருக்கீங்களா? அது வீட்டுக்கு வரும். மேசராசி மேச லக்கணம்னா வேற ஒன்றும் இல்லை, வீட்டில் ஜல்லி மண் கல் செங்கல் கட்டாயமே ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. ஓடாத வண்டி உண்டு, ஓடாத மிக்சி உண்டு, ஓடாத கிரைண்டர் உண்டு. வீட்டில் நீங்கள் போடுற துணி இல்லாமல் போடாத துணி, 4 குச்சிப்பை துணி பழைய துணி வீட்டில் உண்டு. வேண்டாம் சார், உண்டா இல்லைங்களா? உண்டு. அப்போ அதான் போடாத துணின்னு ஒன்று இருக்கு. அப்போ மேசம் என்ன ஒன்று? சிவப்பு இப்போ நீங்கள் போட்டிருக்கிறீங்க, இது மேசத்தோட துணி. சிவப்பு சார்ந்த ரெட் லைனில் வரக்கூடிய அந்த துணிகளை விரும்பி போடுவாங்க. இப்படித்தான் நிறம் எடுக்கிறோம். இது ஒவ்வொரு இந்த மேசம் மட்டும் அந்த தண்ணி வரும், எல்லாத்துக்கும் வராது இல்லையா? எல்லாத்துக்கும் வராது. ஏன் அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர்னா, இந்த உலகத்தில் நிலம் என்பது கொஞ்சம், நீர் தான் ஜாஸ்தி. அதே வார்த்தை, நீரின்றி அமையாது
இவ்வுலகம். உலகு. அப்போ உலகு எதில் இருக்குதுங்க? நீருக்குள்ளார இருக்கிறது. அப்போ அந்த நீர் வந்து நம்ம ஆகாயத்திலிருந்து டைரெக்டாக வர்ற தண்ணி பிடிச்சி நீங்கள் தீர்த்தமாக பயன்படுத்தி பாருங்கள். ராமேஸ்வரம் போய் தீர்த்தம் கொண்டு வர்றோம், காசி போய் கொண்டு வர்றோம், இதெல்லாம் ஒரு மகிமை உண்டு, இதற்கெல்லாம் ஒரு நிலையில் உண்டு. ஆனால் எல்லா சக்தியும் அதில் வரும், மழை தண்ணியில் இருக்குது. இது சாதாரண எளிமையான வெளி தானே. இதை செஞ்சாலே அந்த வீட்டில் சிறப்புகள் ஏற்படும். ஃபைன் சார். உண்மையாகவே மேஷராசி இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ மேஷராசிக்கு மட்டும் சொல்லிட்டீங்களே, அப்போ மற்ற ராசிலாம் என்னன்னு நினைக்க மற்ற ராசி 12 ராசி இருக்குதுங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. நீங்கள் இப்போ ரிஷவ ராசிக்காரன்னு வைங்களேன், ரிஷவ ராசிக்கார் வந்த நீங்கள் கோடி பதில சொல்லிட்டு இருப்போம், அவர் அதெல்லாம் கேட்க மாட்டார். எனக்கு வேலை தொழில் நல்லா இருக்குதா, எனக்கு தொழில் வேலை சிறப்பாக அமையுமா அப்படி கேட்பார். இப்படி ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு லக்னங்களுக்கு ஒவ்வொரு சிறப்பு அமைப்புகளை ஒவ்வொரு பாவக ரீதியை வச்சுட்டாங்க. ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக சார். ரொம்ப இதுவே வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனே இப்போ எல்லாருமே ஆமாம் ஆமாம் என் கூடவே சேர்ந்து தலையாட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இப்போ ஒரு இந்த ஜோசியத்தை பார்த்து நீங்கள் ஆயுள் பாவம் அதை நீங்கள் குறிப்பிடுவீங்களா சார்? உங்ககிட்ட வந்து யாராவது கேட்டிருக்காங்களா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியாகல, இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கே, எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி? ஏன்னா இப்போது நிறைய வந்து நோய்கள், எப்படி தான் நோய் வருது, இப்போ நல்லா இருந்தாரேப்பா, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாரே, அவருக்கா இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குற ஒரு இதில் இருக்கும்பொழுது இப்போ உங்ககிட்ட வந்து ஜாதகங்கள் அந்த மாதிரி வந்து கேட்பாங்களா சார்? அதாவதுங்க ஜோதிட சாஸ்திரத்தில் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டமாதிவனம், ஆயுட்கரசனம், கிட்ட கோணம் கேந்திர மீதிடை, கட்டும் நல்லோரோடு கலந்திட, சட்டமான ஆயுள் தீர்க்க முடியுங்கிறது விதி. முதல்ல ஒரு ஜாதகத்தில் ஆயுள் இருக்குதா இல்லையா, நீங்கள் எல்லோரும் ஜோசி சொல்லுவாங்க. நாங்கள் வள்ளுவர் மட்டும் என்ன சொல்லுவோம்னா, இப்போ எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 10 பேர் இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் நானும் ஜோசியர், அப்பா அம்மா, என்னுடைய மனைவி, என்னுடைய தம்பி மனைவி, என்னுடைய மகன், எல்லாருமே நாங்கள் ஜோசியர். எல்லாருமே ஜோசியர். எங்களது 460 வருஷம் பாரம்பரியம். புரிஞ்சுதுங்களா? எல்லாருமே ஜோசியர். இல்லை என் பையன் இல்லை இன்ஜினியராக இருக்கிறாங்க, இருப்பினும் ஜோதிடம் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த குலத்தொழிலை விடக்கூடாது. ஆமாம், இதுக்கு இதை குலத்தொழிலுங்கிறதுனால. நாங்கள் எப்படி ஜோதிடம் சொல்லுவோம்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு பார்க்குற பார்வையே ஆதி ஜனனே சென்ம சவுக்கியனாம். ஒரு மனிதன் ஜனனமாகி சவுக்கியமாக வாழுவதற்கு முன்னால் ஆதி ஜனனே சென்ம சவுக்கியனாம் வர்த்தனே நீர் குல சென்பதாம். அவர் எந்த குலத்தில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறத பார்த்து பதவி முன் பூர்வ புண்ணியனா, இது அவருடைய பூர்வ ஜென்மத்துக்கு தக்கவாறு இந்த பூமியில் பிறக்கிறாருங்கிறத பார்த்துருவோம். இதை சொல்கிறது பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா, நீதியுடன் பலபாகம் பார்க்க முன்னே, அதாவது நேர்மையானதொரு முறையில் பலன்களை சொல்லுவதற்கு முன்பே நிகழ்ஜீவன் தனையறிந்து இவருக்கு எவ்வளவு ஆயுள் இருக்கிறது என்பதை அறிந்து நிகழ்த்துவது ஜாதகம். அதை பார்த்து அதை சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி தான் இதர பலன்களை சொல்ல வேண்டும் என்பது விதி. இது வள்ளுவர் பார்க்கிற முறை. அதுதான் நாளைக்கு ஆயுள் இருந்தால் தானே நாளைக்கு பலன் சொல்ல. சில பேர் வந்து ஆயுள் காலம் சொல்ல மாட்டாங்கல்ல, இதை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சில ஜோதிடக்காரர்கள் அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜூன் மாதம் வந்து அவங்க தப்பிச்சிட்டா, அதை அந்த டைமை தாண்டிட்டா அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சொல்வோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. இதில் ஒரு உண்மையும் நீங்கள் சொல்கிறதுல மிகப்பெரிய ஒரு உண்மையும் இருக்குது. அற்புதமான கேள்வின்னு கூட நான் சொல்லலாம், மிகச்சிறப்பான கேள்வி. காரணம், இப்போ ஒரு மனிதன் இறந்து போகக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சுன்னா நல்ல ஜோசியர் யாருமே சொல்ல மாட்டாங்க. இது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேறு எதை வேணாலும் சொல்லுவாங்க, அந்த ஆயுள் பிரச்சனையை வந்து சொல்லக்கூடாது. காரணம், நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு மனிதனுக்கு வந்து கேன்சர் வருது, ஆனால் அவர் கேன்சரில் இறக்கலை, கல்லுத்தடிக்கு விட்டு ஒரு காலில் ஒரு காயமாகுது. அந்த காயம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பெருசாகுது, திடீர்னு அவர் வந்து பிரெயின் அட்டாக் ஆகி இறந்து போயிடுறாரு. புரியுதுங்களா? அப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்டோன் ப்ராப்ளம் மாதிரி வந்து இறந்து போயிடுறாரு. ஒருத்தர் கழுத்து வலி வந்து இறந்து போயிடுறாரு. அப்போ உயிர் எந்த உடலில் எந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது. சும்மா பெருமைக்கு வேணாம் நான் அதை சேர இதை சேர தன்னால் எங்கள் பாட்டன் வந்து எழுதி வச்சுட்டு இத்தனாம் தேதி அன்னைக்கு நான் இறந்து போயிடுவேன்னு எழுதி வச்சுட்டு பழனி முருகனை போய் சாமி கும்பிட்டு திரு ஆவணங்குடி பழனி மலையிலிருந்து இறங்கி திரு ஆவணங்குடி முருகனுடைய ஆலயத்தில் உயிர் விட்டார். எங்கள் பாட்டுப்பான் கோயிலுக்குள்ளாரே உயிர் வச்சு எழுதி வச்சுட்டு தான் இருந்தார். அப்போ இதை வந்து நாங்களாம் செய்யலையே. அப்போ எங்களுக்கு அந்த கணிதம் பழக்கி விடாமல் இல்லை, அதனுடைய சுவடிகள் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம்.
அது ஏன் நாங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லைன்னா, ஒரு மனிதனுடைய ஆயுளை எவ்வளவு தூரம் தீவிரமாக போய் அதனுடைய தீய பலன்களை நம்ம எடுத்தே வரோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கும் அது சைடு எஃபெக்ட் ஆகும், யாருக்குமே ஆகும். நீங்கள் நல்லதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்வை நல்லதாகவே வரும், கெட்டதவே பார்த்துக்கிட்டே இருந்தா அதுதான் வரும். அது நல்லா இருக்காது இல்லையா? அந்த மாதிரி தான். அப்போ ஜோதிடத்தில் நல்லது மட்டும் பார்த்துட்டு போக வேண்டும். நீங்கள் இந்த ஆயுள் பாவம் வந்து சொல்கிறது என்னோட கிளாரிட்டி வந்து ஃபைன், ஓகே. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இல்லை, ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி அதுவாக தானே இருக்கும், என்னோடய ஆயுள் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்ற மாதிரி. சொல்ல முடியாது அப்படின்றது வந்து வேறு. ஆனால் அதை தாண்டி அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்வீங்களா இன்டைரக்டாக? கண்டிப்பாக. அதுக்கு தானுங்க நீங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க, பாவைன்னு ஒன்று இருக்குது. பாவை செஞ்சு பச்சரிசி மாவில் பாவை செஞ்சு அந்த பாவைக்கு உங்கள் ஒருத்தர் பர்டிகுலராக ஒருத்தருக்கு உயிர் காரணம்னா அவர் பேர் அதில் எழுதி அந்த பாவைக்கு உயிர் படி ஒன்று கொடுக்குறது இருக்குது. மயான பூஜைன்னு அர்த்தம். ஓ ஆமாம், கேள்விப்பட்டிருக்கோம் சார். சிவன் ராத்திரியினுடைய பூஜை சிவனுக்கு, மயான கொள்ளை பூஜை நடக்கக்கூடியது மேல்மலையினூர் அங்காளம்மனுடைய ஆலயத்தில். அதான் மயான கொள்ளை பூஜை. இப்போ கூட போச்சு. மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பூஜை. அந்த பூஜை, அந்த மயான பூஜைன்னு ஒன்று இருக்குது. அந்த மயான பூஜையில் இவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு உயிர் பலி கொடுத்து தோஷத்துக்கு அடிக்கிறதெல்லாம் உண்டுங்க, செய்கிறதெல்லாம் உண்டு, நல்லாவும் இருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக என்னென்னா, காசிக்கு போனால் முக்தி, காசியில் போய் அவர் இறந்து போயிட்டா அவர் வந்து மோட்சம் அடைகிறதாக ஐதீகம் எல்லாம் சொல்கிறோம். அப்போ வந்து என்ன ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப உயிருக்கு சரியில்லை, டயம் சரியில்லை, மாரகதசை நடக்குது, 8ஆம் அதிபதி கெட்டு போயிட்டேன், 8, 6, 8, 12 பாதகாதிபதியோட சேர்க்கை பெற்று திசாபத்தி நடத்துகிறான். இந்த காலம் அவருக்கு மரணம் கண்ட காலம். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் ஒன்றும் வேண்டாம், காசி போயிட்டு வாங்க. காசி போயிட்டு வந்தால் அந்த காசி தீர்த்தத்தில் ஊற்றிட்டு வந்தார்னா அவருக்கு அந்த மரண தோஷம் கொஞ்சம் தள்ளி போகும். அவர் போயிட்டு வந்தால் இறந்ததாக அர்த்தம். 60 வருஷத்துக்கு மேலே ஏன் காசி போய் சொன்னாங்க? இன்றைக்கி 40லேயும் போகிறோம், 20லேயும் போகிறோம், அது வேறு. ஆனால் அதுக்குன்னு ஒரு முறையை பெரியவங்க வச்சுருந்தாங்க. ஏன் வச்சாங்க? அப்போது அவருக்கு அந்த இறப்பை தேடியே அவர் செல்லுகிறார் என்ற அர்த்தம் காசி போகிறது. காசிலே பிறந்தவங்க கேள்வி கேட்குறதுக்கு என்ன வேணும் கேட்கலாம், காசிலே பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் நாம் என்ன வேணாலும் ஒரு குறுக்க இல்லை, அதெல்லாம் விதண்டாவாதத்துக்கான அவ்வளோதான். ஃபைன் சார். ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப சிறப்பாக மட்டும் பதில் இல்லாமல் வாழ்க்கை படத்தை ரொம்ப அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.